தோட்டத்துல இருக்க தொட்டிய கழுவறக்கு நான் போறேன். நீ வரியா? அப்படின்னு சொல்லி தாங்க கேட்டாரு. நான் இல்லாம நீங்க மட்டும் போயிருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்து வந்து கிளம்பிட்டேன். என்ன பார்த்துட்டு ரித்வினும் சேர்ந்து வந்தான். எங்க தொட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஹைட்டா ஒரு 15,000 லிட்டருக்கு மேல தண்ணி பிடிக்கிற அளவுக்கு பெரிய தொட்டிங்க. இந்த தொட்டிய கழுவியே 4 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. தாத்தா இரு கீழ வந்து கழுவுனது. நானும் உள்ள வரேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் தண்ணியெல்லாம் குறைச்சு விட்டுட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ரித்வின் நான் அப்பா கூட போறேன் அப்படின்னு சொன்னனால, மணி வந்து கஷ்டப்பட்டு அவன வந்து இறக்கி விட்டுட்டு இருந்தாரு. உள்ள போனோனே அந்த தண்ணிய பார்த்துட்டு அப்புறம் மேல ஓடி வந்துட்டான். தண்ணிய ஃபுல்லா காலி பண்ணியிருந்தாரு அப்டின்னா, கண்டிப்பா நானும் அவரும் சேர்ந்து வந்து கிளீன் பண்ணியிருந்திருக்கலாம். தண்ணி அவருக்கே வந்து முழங்கால் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. சரி ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் உன்ன உள்ள கூப்பிட்டுக்கிறேன் அப்டின்னாங்க. நான் வந்து ஏணிய போட்டு தாங்க தனியா வந்து நின்னுட்டுருந்தேன். மாமா வந்து அந்த ஃபுல்லா பைப்பெல்லாம் கிளீன் பண்ணி விட்டோனே, அவ்ளோ ஃபோர்ஸா வந்து அழுக்கு தண்ணியோட வெளிய வந்துருச்சு. இந்த தொட்டியில இவ்வளோ தூரம் பாஸ் ஆனே பிடிச்சிருக்காது. நம்ம போருக்குள்ள இருக்க மண்ண வந்து அள்ளி கொண்டு போய் அப்படியே டைரக்ட்டா உள்ள போட்டது. சொட்டு நீர் ஓஸ் எல்லாம் வந்து அந்த பாசான் போய் அடைச்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு ஈவினிங் டைமா நாங்க வந்து தொட்டி கழுவ வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. தோட்டத்துல எங்க தொட்டியெல்லாம் கழுவி முடிச்சுட்டு ஒரு 6:30 ஆயிருச்சுங்க திரும்பி ஊருக்குள்ள போறதுக்கே.